சென்னை அடுத்த கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்துல தமிழ்நாடு செவிலியர்கள் மேம்பாட்டு சங்கம் சார்பில் தற்போது போராட்டமானது நடைபெற்று வருகிறது. சுமார் 500க்கும் மேற்பட்ட தமிழ்நாடு முழுவதும் இருந்து சென்னை நோக்கி வந்த செவிலியர்கள் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதாவது இன்றைய தினம் டிசம்பர் 18ஆம் தேதியான இன்றைய தினம் தமிழ்நாடு செவிலியர் மேம்பாட்டு சங்கம் சார்பில் சென்னை பகுதியில உண்ணாவிரத போராட்டமானது அறிவிக்கப்பட்டிருந்தது. அந்த உண்ணாவிரத போராட்டத்திற்கு தமிழ்நாடு முழுவதிலும் இருந்து ஏராளமான செவிலியர்கள் சென்னை சிவானந்த சாலை பகுதிக்கு வந்திருந்தார்கள். அந்த பகுதியில போராட்டம் நடத்த அனுமதி இல்லை என்று கூறி அங்கிருந்து காவலர்கள் அங்க குவிந்த செவிலியர்களை கைது செய்து பேருந்து மூலமாக அழைத்து கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்துல அவர்களை இறுக்கி விட்டு சென்றதாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக தற்போது கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்துல செவிலியர்கள் போராட்டம் நடத்தி வருகிறார்கள். குறிப்பாக அவர்கள் 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னையில போராட்டத்தில் ஈடுபட இன்றைய தினம் திட்டமிட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில தான் தற்போது கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்துல போராட்டமானது நடைபெற்று வருகிறது. அதாவது குறிப்பாக 10 அம்ச கோரிக்கைகள்ல திமுக அரசு தேர்தல் வாக்குறுதியில் குறிப்பிட்டது போல அனைத்து தொகுப்பூதிய செவிலியர்களுக்கும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். செவிலியர் கண்காணிப்பு நிலை 3 பணியிடங்களை மீண்டும் உருவாக்கிட வேண்டும். கொரோனா காலகட்டத்தில் பணி செய்து பணி நீக்கம் செய்யப்பட்ட அனைத்து செவிலியர்களுக்கும் மீண்டும் பணி வழங்க வேண்டும். பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த செவிலியர்களுக்கு ஊதிய உயர்வு வழங்கிட வேண்டும். செவிலியர்களுக்கு 7, 14, 20 மற்றும் 25 ஆண்டுகளில் பதவி உயர்வுக்கான ஊதியம் நிர்ணயம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி செவிலியர்களின் போராட்டமானது இன்று சிவானந்த சாலை பகுதியில நடைபெற இருந்தது. அங்கு போராட்டத்தில் ஈடுபட முயன்ற செவிலியர்களை காவலர்கள் கைது செய்து கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்துல இறக்கி விட்டதன் காரணமாக தற்போது கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்துல சுமார் 500க்கும் மேற்பட்ட செவிலியர்கள் போராட்டத்துல ஈடுபட்டு வருகிறார்கள். இவர்களிடம் உரிய அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும். அதே போல மருத்துவத்துறை சார்பில் மருத்துவத்துறை அமைச்சரும் அதே போல மருத்துவத்துறை சார்ந்த அதிகாரிகளும் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தற்போது போராட்டமானது நடைபெற்று வருகிறது. நடைமடை எண் 9 பகுதியில இந்த போராட்டமானது தொடர்ந்து நடைபெற்று வருவதன் காரணமாக கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்துல பெரும் பரபரப்புக்குள்ளான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு இருக்கிறது. தொடர்ந்து நாளை காலை வரை இவர்கள் போராட்டம் நடத்த உள்ளதாக அவர்கள் நம்மிடம் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து போராட்டம் நடைபெற்று வரக்கூடிய சூழலில் ஏராளமான போலீசார் அவருடைய பாதுகாப்பு பணிக்காக ஈடுபட்டிருக்கிறார்கள். மருத்துவத்துறை அமைச்சர் மற்றும் மருத்துவம் சார்ந்த அதிகாரிகள் வரும் வரை போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக செவிலியர்கள் நம்மிடம் தெரிவித்திருக்கிறார்கள். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.